வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அப்புறம் வந்து 2A அப்ளிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கான வேகன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இல்லை அந்த லிஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல வந்து நீங்கள் உங்களுடைய டேட் வந்து நீங்கள் முக்கியமான டேட் பார்த்துங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 11/8/2026. லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 9/9/2026, அதாவது செப்டம்பர் 9ஆம் தேதி வந்து நைட்டு 11:59 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷனுக்கான கரெக்ஷன் விண்டோ டைமிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 19/9 அப்புறம் வந்து 14/15, அதாவது 3 நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து கரெக்ஷனுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது வந்து நவம்பர் 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் முக்கியமான டேட் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து என்னென்ன போஸ்ட்லாம் வந்து விட்டுருக்காங்க, அந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கு வந்து 7 பேர் கேட்டிருக்காங்க. டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து 1 கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்ட் கேட்டிருக்காங்க. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் டிஃப்ரெண்ட் லேபிள் கேட்டிருக்காங்க. அது வந்து ஒரு ஆள் கேட்டிருக்காங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. இது வந்து 5 பேர் கேட்டிருக்காங்க. சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2 கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து 3 பேர் கேட்டிருக்காங்க. ஜெயிலர் மென் கேட்டிருக்காங்க. 3 பேர் கேட்டிருக்காங்க. ஜெயிலர் ஸ்பெஷல் பிரிசன் ஃபார் உமன் கேட்டிருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து ஒரு ஆள் கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கேட்டிருக்காங்க. அதில் வந்து 2 பேர் கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. அதில் வந்து 6 பேர் கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதில் வந்து 3 பேர் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸ் கேட்டிருக்காங்க. லா வந்து 5 பேர் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து 2 பேர் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமர் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு ஆள் கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து குரூப் 2க்கு வந்து 41 பேர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குரூப் 2A சர்வீஸுக்கு வந்து என்னென்ன போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த குரூப்பான வேகன்சி வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். சீனியர் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 பேர் கேட்டிருக்காங்க. சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்து 3 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ வேறு டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆடிட் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள். அது வந்து 5 பேர் கேட்டிருக்காங்க. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. அது வந்து 3 பேர் கேட்டிருக்காங்க. சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பரண்ட் கேட்டிருக்காங்க. அது வந்து 7 பேர் கேட்டிருக்காங்க. சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள். எந்தெந்த மாவட்டத்தில் வந்து சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் தேவைப்படுறாங்களோ அது வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸில் அதில் வந்து 16 பேர் கேட்டிருக்காங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸ்லேருந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஒரு ஆள் கேட்டிருக்காங்க. பிரிசனர்ஸ் அண்ட் கரெக்ஷன் சர்வீஸ்லேருந்து அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 4 பேர் கேட்டிருக்காங்க. போலீஸ்லேருந்து அசிஸ்டன்ட் வந்து 45 பேர் கேட்டிருக்காங்க. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸில் வந்து 8 பேர் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து அசிஸ்டன்ட்டு கிரேட்லாம் வருது. டிரான்ஸ்போர்ட் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட்டு 16 பேர் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். 17 பேர் கேட்டிருக்காங்க. ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர்லேருந்து அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 8 பேர் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேரு, வாட்டர் ரிசோர்ஸ் பப்ளிக் ஒர்க்கு, டெக்னிக்கல் எஜுகேஷன், லேபர், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், விங், ஹைவேஸ், ஆர்ச்சிவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோர்ஸ்மெண்ட், நேஷனல் கேடட் கார்ப்ஸ், பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன், ஸ்கூல் எஜுகேஷன், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், ஃபாரஸ்ட்டு, அப்புறம் வந்து ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட், சோஷியல் வெல்ஃபேர், ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸு, இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோர்ஸ்மெண்ட்டு, டவுன் பஞ்சாயத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் கேட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஏஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்துங்க. நீங்கள் என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிகிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். டிகிரி வந்து எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. பிஜி, யூஜி, டிப்ளமா கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு என்ன நீங்கள் போஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்துங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் 10th 12th டிப்ளமா டிகிரி, பிஜி டிகிரி, இன்டகிரேட்டட் பிஜி டிகிரி, ப்ரொஃபஷனல் டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் டிப்ளமா சர்டிஃபிகேட், கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு அலாங் வித் டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் ஷால் பி அக்செப்டட் ஆஸ் ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்ப்போம். வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா வந்து ஓப்பன் கொடுத்துங்க. ஓப்பன் கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து
நிரந்தர பதிவு விவரங்களுக்கு அப்புறம் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண வரீங்களா, நீங்கள் வந்து புதிய பதிவு செய்ய விடையோருக்கு அப்புறம் வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான ஐடி வந்து நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ திரும்ப வந்து நீங்கள் நிரந்தர பதிவு விவரங்களுக்கு போயிடுங்க. ஏற்கனவே பதிவு செய்தவர் உள்நடைக்கு அப்புறம் கிளிக் பண்ணிங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட ஐடி பாஸ்வேர்டு வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் கேப்சா வந்து நீங்கள் இந்த கேப்சா வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் காட்டும். இங்கே வந்து கம்பைன்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2A சொல்லிட்டு காட்டும். இங்கே வந்து நீங்கள் டேட்லாம் பார்த்துட்டு வந்து அப்ளை அவருக்கு இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. நீங்கள் திரும்ப வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா வந்து கம்பைன்ட் சர்வீசஸ் 2A அப்ளிகேஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் டு அப்ளைன்னு இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம உள்ளே வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜுக்கு கீழே வந்து வந்தீங்கன்னா நீங்கள் தொடர்கர் பாருங்க வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடுவீங்க. இங்கே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணி படிச்சிக்கலாம். படிச்சுட்டு இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த பேஜ் வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேம் இருக்கணும். அது கீழே வந்து நீங்கள் ஸ்டுடியோவில் வந்து எனக்கு எடுத்தீங்களோ அந்த டேட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். அதே டேட் வந்து இங்கே கீழே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா வந்து சேவ் ஆகிடும். உங்கள் சிக்னேச்சர் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வந்து உங்கள் சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு சேவ் சிக்னேச்சர் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அப்படியே இந்த பேஜுக்கு கீழே வந்து நீங்கள் இன்னும் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு உங்களுடைய இனிஷியல் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு உங்களுடைய ஜெண்டர் வந்து மேலே ஃபீமேல் கேட்பாங்க, அதை வந்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி கேட்பாங்க, அதை வந்து பார்த்து என்டர் பண்ணிக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க பாருங்கள், உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க, அந்த ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதே தான் நீங்கள் அப்ளை பண்ண மாற்றி கொடுத்தீங்கன்னா வந்து எடுத்துக்காது. ஸோ அப்படியே இந்த பேஜ் கீழே வந்தீங்கன்னா வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இங்கே பாக்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கணும். விடோவான்னு கேட்பாங்க. ஸோ எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நோ கொடுத்து சரி கொடுத்துங்க. அப்புறம் வந்து நீங்கள் மாற்றத்தினால கேட்குறாங்க பாருங்கள். மாற்றத்தினாலே வந்து எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நீங்கள் நோ கொடுத்துங்க. நீங்கள் வந்து முன்னாள் ராணுவத்திறன்னு கேட்குறாங்க பாருங்கள். அதில் எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு கேட்குறாங்க பாருங்கள். அது வந்து நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயினா எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு நீங்கள் எப்போயாவது வந்து உங்களுக்கு வந்து தேர்வாணையம் வந்து எப்போயாவது வந்து உங்களை தேர்வு எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது தடை பண்ணியிருந்தாக்கா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துக்கணும். உங்கள் மேலே ஏதாவது வந்து குற்றவழக்கு இருக்குன்னு கேட்குறாங்க பாருங்கள். அதில் எஸ்எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு வந்து நீங்கள் ஏற்கனவே திருமணம் செய்த மனைவியுடன் வாழும் ஒருவரை திருமணம் செய்துள்ளன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைப் போனீங்கன்னா நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய 10th டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்க டேட் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதாவது தேர்வு முடிவு வெளியிட்ட தேதி கேட்டுருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து உங்கள் சர்டிஃபிகேட் மேலே இருக்கும் பாருங்கள், டாப்பில் இருக்கும் பாருங்கள் நம்பரு, சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணிட்டு தமிழ் ஒரு பாடமாக நீங்கள் எடுத்து படிச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. அதில் எஸ் கொடுத்துங்க. உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் கிளைம் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. எஸ் கொடுத்துங்க, இல்லை நோ கொடுத்துங்க. நீங்கள் இங்கிலீஷ் பண்ணிங்கன்னா நோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து 12th டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுடைய 12th டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்க டேட்டு, அப்புறம் வந்து உங்களுடைய படிப்பின் பேர் கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஹெச்எஸ்சின்னு நீங்கள் வந்து உங்களுடைய படிப்பின் பேர் கேட்டிருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து நீங்கள் ஹெச்எஸ்சின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துங்க, இல்லை வந்து டீச்சர் நீங்கள் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய சான்றிதழ் கேட்குறாங்க பாருங்கள். உங்களுடைய சான்றிதழ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி மேலே வந்து உங்களுடைய தேர்வான, அதாவது உங்களுடைய ஸ்டேட் போர்டு, அதாவது உங்களுடைய யூனிவர்சிட்டி இல்லை வந்து போர்டு என்னவோ அதை வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு தமிழை வந்து ஒரு படம் எடுத்து படிச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. எஸ் கொடுத்துங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் கிளைம் பண்ண சொல்லி கேட்பாங்க. எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஐடிஐ டிப்ளமா இல்லை வந்து யூஜி டிகிரி டீட்டெயில்ஸ் வந்து இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ வந்து இங்கே யூஜி டிகிரி 1ல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டிகிரி இன் காமர்ஸ் கேட்டிருக்காங்க, டிகிரி இன் எக்கனாமிக்ஸ் கேட்டிருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிகிரி இன் ஸ்டாட்டிக்ஸ் கேட்டிருக்காங்க, அப்புறம் வந்து ஜென்ரல் லா பிஜிஎல் டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த போஸ்ட் படித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து யூஜி டிகிரி 2ன்னு வரும் பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் என்னென்ன டிகிரி கேட்குறான்னு பார்ப்போம். ஸோ அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன யூஜி டிகிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுலேருந்து நீங்கள் வேறு எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய யூனிவர்சிட்டி பேர், உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரு, அப்புறம் வந்து நீங்கள் எத்தனை வருஷம் படிச்சிங்க, உங்களுக்கு வந்து பிஎஸ் டைம் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து தமிழை வந்து ஒரு பாடம் எடுத்து படிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டிருக்காங்க பாருங்கள். பாக்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பார்வைத்திறன் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2 ஆர் பெட்டர், ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து உங்களுடைய விசேஷ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்துட்டு அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் டைப் ரைட்டிங் அப்புறம் ஷார்ட் ஹேண்ட் தெரியுமான்னு கேட்குறாங்க பாருங்கள். அது தெரிஞ்சால் நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் இந்த இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் படித்த டிகிரியோ இல்லை வந்து டிப்ளமாவோ இந்த பாக்ஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் படித்தது ரிலேட்டடாக எதாவது இருந்துச்சாக்கா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தா நான் வந்து நெக்ஸ்ட் டைப் போயிடுவேன். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்எம் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து தமிழ் மீடியம் வந்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்எம் கொடுங்க. இல்லை வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய சென்டர் கேட்குறாங்க பாருங்கள். உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் கேட்குறாங்க. இது வந்து 2 சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாவது 2 சென்டர் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பேப்பர் 1 அப்புறம் வந்து பேப்பர் 2க்கு தனியாக வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஒரு சென்டர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து சென்னை தான் கொடுத்துருக்காங்க மெயின் எக்ஸாமுக்கு. பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்ட் 1 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து 2 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 2 சென்டர் கேட்குறாங்க. ஸோ மையம் 1 மையம் 2 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சேவ் கண்டினியூ கொடுத்துங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் கேட்கல. அதனால் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் போய்க்கலாம். டாக்குமெண்ட் அப்லோட் வந்து உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகலை. அதனால் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. அதனால் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ரிவியூ பார்த்துலாம். ப்ரிவியூ பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக எல்லா டீட்டெயில்ஸ் வந்து சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.